ஃபிசிக்ஸில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணல, மக்கடிச்சுட்டு போயிட்டேன். அதனால எக்ஸாமில் கான்ஃபிடென்ட்டாக இல்லை. 12th முடிச்சுட்டு அடுத்து என்ன படிக்கிறது, எந்த கரியர் பாத் சூஸ் பண்ணுறதுன்னு சுத்தமாக ஐடியா இல்லை. எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் லாஸ்ட் மினிட்ல படிச்சு பழகிட்டேன். ஸோ என்னால் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை க்ராக்கே பண்ண முடியும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக டியூஷன் போயிட்டு வரதுலையே டைம் ஓடிடுது. பார்த்தா படிக்கிற மாதிரி தான் இருக்கு, ஆனால் மார்க் வரது இல்லையே. ஆன்லைன் கிளாஸ்ல இங்கிலீஷ் ஹிந்தின்னு மாற்றி மாற்றி எடுக்கிறாங்க, சரியாவே புரிய மாட்டேங்குது. எக்ஸாமுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் புக்கே எடுக்கிறானுங்க, ஆனா படிக்கிறதுக்கு அவ்வளோ இருக்கு. இந்த அல்ஜிப்ரா, டிஃபரன்சியேஷன், இன்டெகிரேஷன் இதெல்லாம் என்ன, எதுக்கு படிக்கிறோன்னே தெரியல. இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வச்சு நீட் கிராக் பண்ண முடியுமா? 10th நல்ல மார்க், ஆனா +2ல கம்மியாயிருச்சே. எல்லா சாப்டர்ஸ்லயும் சாய்ஸ் வச்சு படிச்சா எப்படி 90% மார்க் வரும்? இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் நம்ம 100 லேர்னிங் ஆப். 9th to 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி சப்ஜெக்ட்ஸ்க்கு டெய்லி லைவ் கிளாஸஸ் அண்ட் டாபிக் வைஸ் ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ், இதெல்லாமே தமிழ்நாட்டில் இருக்க பெஸ்ட் தமிழ் ஸ்பீக்கிங் ஃபேக்கல்ட்டியோட சேர்ந்து படிக்கலாம். ஒரு ஸ்டூடெண்டா நம்ம எல்லாருமே இந்த ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஆனா இனி நம்ம எல்லாருமே டாப்பர்ஸ் தான். வாங்க படிக்கலாம் நம்ம 100 லேர்னிங்ல. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு 100 லேர்னிங். நான் சுஷ்மிதா, உங்களோட பயாலஜி ஃபேக்கல்ட்டி. ஸோ இன்னைக்கு நம்ம செஷனில் மியூட்டேஷன்ஸ் இன் குரோமோசோம்ஸ் அண்ட் ஜீன் லெவல் அண்ட் இந்த மியூட்டேஷன்னால நடக்கக்கூடிய ஜெனட்டிக் டிசார்டர்ஸ், அதாவது குரோமோசோமல் டிசார்டர்ஸ் அண்ட் மெண்டலைன் டிசார்டர்ஸ், அலாங் வித் தட் இதுலேருந்து எந்த மாதிரி ப்ராப்ளம் பேஸ் கொஸ்டின் கேட்க போகிறாங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம், ரைட்? ஸோ பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன் சாப்டர் பொறுத்தவரை இந்த பார்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் இந்த பார்ட்லேருந்து கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்குறாங்க, ரைட்? ஃபைன். ஸோ ஃபார் த நெக்ஸ்ட் 1 hour நோட்ஸ் எல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ நம்ம படிக்கும்போது கைண்ட்லி மேக் நோட்ஸ் ஸோ தட் நமக்கு ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரைட்? ஓகே, ஸோ செஷனுக்குள்ளே போகலாம். மியூட்டேஷன் அப்படின்னாலே என்னன்னா சடன் சேஞ்ச் இந்த டிஎன்ஏ அப்படின்னு நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம் இல்லையா? ஸோ நார்மலாக இருக்கிற ஒரு குரோமோசோம்லையோ இல்லை ஒரு டிஎன்ஏலையோ சடனாக ஒரு சேஞ்ச் இருந்துச்சுன்னா அதை நம்ம மியூட்டேஷன் சொல்லுவோம். இப்போ இந்த குரோமோசோம்ல மியூட்டேஷன் நடக்குதுன்னா எந்த மாதிரி டைப்ஸ் இருக்கு அப்படின்னா மேஜர்லி we have 2 types, okay? That is polyploidy and aneuploidy. Okay? இப்போ ஜென்ரலா ஹியூமன்ஸை பொறுத்தவரை எவ்வளோ குரோமோசோம்ஸ் இருக்கு? We have 46 chromosomes in the form of 23 pairs. ஓகே, அப்போ 2n equal to 46 போடுறோம் இல்லையா? ஏன் இந்த மாதிரி நம்ம 2n equal to 46 எழுதுறோம்னா 2 sets of chromosome இருக்கு, 23 23. ஸோ 2 sets of chromosome இருக்குங்கனால 2n equal to 46 அப்படின்னு இண்டிகேட் பண்றோம். இப்போ இந்த 2nக்கு பதிலா நார்மல் டிப்ளாய்ட் கண்டிஷனுக்கு பதிலா ட்ரிப்ளாய்ட் கண்டிஷன் ஒரு 4n 5n 6n அந்த மாதிரி போச்சுன்னா now that is called as polyploidy. ஓகேவா? ஸோ பாலிப்ளாய்டி ஜென்ரலா 3n 4n எக்ஸெட்ரா இந்த மாதிரி நமக்கு போச்சுன்னா then we call them as polyploidy. ஓகே, ஸோ ஜென்ரலாக பாலிப்ளாய்டிங்கிறது இன் ரேர் கேசஸ் இன் லிவர்ஸ் அண்ட் பிளசண்டால கண்டிஷன்ஸ் வர வாய்ப்பு இருக்கு இன் ஹியூமன் பீயிங்ஸ். இது எதனால நடக்குது அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம மியோசிஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும், ரைட்? ஸோ மியோசிஸ் படிச்சிருந்தீங்கன்னா யூ ஸ்டடி தட் ஹோமோலோகஸ் குரோமோசோம் செப்பரேட் ஆகும் மியோசிஸ் 1ல அப்படின்ட்டு. ஸோ இது டிஸ்ஜங்ஷன் சொல்லுவோம். இப்போ இந்த பேர் வந்து மூவ் ஆகாம, ஓகேவா, டிஸ்ஜங்ஷன் ஆகாம சேர்ந்தே ஒரே சைடு போகுது, ஒரே செல்லுக்குள்ள போகுதுன்னா we call them as non disjunction. ஓகேவா? ஸோ செப்பரேட் ஆகி போகணும், போகாம எல்லாம் ஒரே செல்லுக்குள்ள வரும்போது அந்த ஒரு செல்ல மட்டும் குரோமோசோம் நம்பர்ஸ் அதிகமா இருக்கும். ஓகேவா? ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் பாலிப்ளாய்டி கண்டிஷன். சிம்பிளா சொல்லணும்னா மேபி மியோசிஸ் நம்ம இன்னும் நல்லா தெளிவா படிச்சதுக்கு அப்புறம் யூ வில் கெட் an ஐடியா. இப்போ இந்த ஆனியூப்ளாய்டி அப்படிங்கிறது என்னன்னா இது நார்மல் 2 sets of chromosomes தான் இருக்கும். ஆனா இந்த 2 sets of chromosomeல, அதாவது இந்த 23 பேர்ஸ்ல ஏதாவது ஒரு பேர்ல ஒரு குரோமோசோம் கம்மியாவோ இல்ல 2 குரோமோசோம் காணாம போனாலோ இல்ல ஒரு குரோமோசோம் அதிகமாவோ இல்ல 2 குரோமோசோம் அதிகமா இருந்தாலோ அதுக்கு வந்து நம்ம ஆனியூப்ளாய்டி கண்டிஷன் சொல்லுவோம், ரைட்? ஸோ லெட் மீ ரைட் இட் டவுன். 2 sets of chromosome. இதுல ஏதோ ஒரு பிடிச்ச குரோமோசோம் நம்பர் எடுத்துக்கலாம், 12ன்னு எடுத்துக்கலாம். அந்த 12னா 2 குரோமோசோம் இருக்கணுமா பேருனா, ஒன்று மட்டும் இல்லை அப்படின்னா -1 அப்படின்னு போடுவோம். இதுவே அந்த பேரே இல்லைன்னா அந்த 12 2 இருக்கு, ரெண்டுமே காணாம போச்சுன்னா 2n - 2. ஓகே, 2n + 1 அப்படிங்கிறது என்னன்னா 2 sets of chromosome இருக்கு, 23 பேர்ஸ் அழகா இருக்கு. அதுல ஏதோ ஒரு பேர்ல மட்டும் 1 எக்ஸ்ட்ரா இருக்கு, ஸோ 2n + 1. இதுவே 2 எக்ஸ்ட்ரா இருக்குன்னா 2n + 2. சிம்பிள், ரைட்?
ஓகே, இதுக்கெல்லாம் ஒரு சில டேர்ம்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேவா, ரைட்? என்னன்னு பார்க்கலாம். The first one is called as monosomy. Okay, the second condition 2n minus 2 இருக்கு இல்லையா, this is called nullisomy, and 2n plus 1 condition is called as trisomy. 2n plus 2 condition is called as tetrasomy. ஓகேவா, ஸோ கன்ஃபியூஸ் ஆக வேணாம். எப்படி இந்த டேர்ம்ஸ் வந்துச்சுன்னு சொல்றேன். 2 minus 1 என்னது 1, ஸோ மோனோசோமி. 2 minus 2ங்கிறது ஜென்ரலா 0, ஸோ நல். ஓகே, 2 plus 1ங்கிறது 3, ஸோ ட்ரைசோமி. 2 plus 2 is 4, ஸோ டெட்ராசோமி. ஓகேவா, ஸோ தீஸ் 4 conditions are possible. இதெல்லாம் நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா மியூட்டேஷன்ஸ் நடக்கும்போது வரக்கூடிய கண்டிஷன்ஸ். ஓகேவா, இப்போ ஒரு பர்சனுக்கு ஏதோ ஒரு குரோமோசோம் நம்பர்ல ஒன்று கம்மியா இருக்குன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு டிசார்டர் இருக்கலாம். ஓகேவா, இன்கேஸ் நலிசோமியா இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம். ஓகேவா, ஸோ அதுதான் நம்ம டீடைல்டு இந்த செஷன் ஃபுல்லாவே பார்க்க போறோம். இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது குரோமோசோம் லெவல். இதுவே ஜீன் லெவல்லையும் இருக்கலாம். இப்போ குரோமோசோம் நம்பர் 1க்குள்ளார ஒரு ஜீன் இருக்கு. அந்த ஜீன்ல பாத்தீங்கன்னா ஒரு ஜீன் சீக்வென்ஸ் இருக்கு. ரைட், ஸோ GAATTCCG அந்த மாதிரி ஏதோ ஒரு சீக்வென்ஸ் இருக்கு. இப்போ 2 ஏக்கு பதிலாக ஒரே ஏ போய் அது பதிலாக ஒரு TO GO ஏதோ வந்தாலோ அந்த மாதிரி மியூட்டேஷன்ஸை we call them as point mutation. Okay, point mutation, and the best example of point mutation which we will study today is sickle cell anemia. ஓகேவா, இது ரொம்ப ஃபேமஸான எக்ஸாம்பிள் இல்லையா, சிக்கல் செல் அனீமியா சொல்லிட்டு. இந்த பர்டிகுலர் சிக்கல் செல் அனீமியா டிசீஸ் வர்றதுக்கான காரணமே ஒரு ஜீனில், ஓகேவா, ஹீமோகுளோபின் ப்ரொடியூஸ் பண்ற ஜீன்ல ஏதோ ஒரு லெட்டருக்கு பதிலாக இன்னொரு லெட்டர் வர்றதுனால தான் இவ்வளோ பிரச்சனையும். ரைட், we will study in detail என்ன லெட்டர் என்ன மாறிச்சுங்கிறதெல்லாம். ரைட், ஸோ இப்போ நான் ATGCன்னு சொல்லும் போது உங்களுக்கு புரியாம இருக்கலாம். ஓகே, ஆல் தீஸ் ஆர் நியூக்ளியோடைட்ஸ். ஓகே, பட் இது வந்து நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் வரும்போது தான் you will have a better idea. Right? Okay, so now let us study in detail. Right? Okay, இப்போ நம்ம சொன்னதை வச்சு என்ன மாதிரி ஜெனடிக் டிசார்டர்ஸ் இருக்கு அப்படிங்கறத we will study. Right? So நான் முன்ன சொன்ன மாதிரி இந்த ஜெனடிக் டிசார்டர்ஸ் பாத்தீங்கன்னா it can be either chromosomal level or in the gene level. ஓகேவா, நான் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்லைட்ல chromosomal disorders பத்தி மட்டும் மென்ஷன் பண்றேன். ஓகே, chromosomal disorders. ஓகேவா, ரைட். இப்போ ஆல்சோ ரிமெம்பர் நம்ம கிட்ட 46 குரோமோசோம் இருக்குன்னா 23 பேர்ஸ். 23 பேர்ஸ்ல ஃபர்ஸ்ட் 22 பேர் வந்து ஆட்டோசோம்ஸ் சொல்லுவோம். ரைட், ஸோ 22 பேர்ஸ் we call as autosomes, whereas the last pair, ஓகேவா, அந்த ஒரு பேர் இருக்கு இல்லையா, the last pair is called as sex chromosomes. ஓகேவா, இந்த செக்ஸ் குரோமோசோம் XX இல்ல XY பொறுத்து தான் நம்ம மேல் ஆர் ஃபீமேலான்னு சொல்லிட்டு செக்ஸ் டிட்டர்மினேஷன் பண்ணுவோம் இல்லையா. ரைட், இந்த குரோமோசோமல் டிசார்டர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த 22 பேர்ஸ்ல ஏதோ ஒண்ணுலயும் இருக்கலாம், இல்ல இந்த XXXY இருக்கு இல்லையா லாஸ்ட் பேர் அதுலயும் நடக்கலாம். ரைட், ஸோ அதனால just see how I am writing it. ஓகே, இந்த குரோமோசோமல் டிசார்டர்ஸ் ரெண்டா பிரிக்கிறேன். One is autosomal, other one is sex chromosomal. Okay, autosomal and sex chromosomal. ஓகேவா, ஸோ autosomal disorders கீழே ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் நமக்கு டெக்ஸ்ட்ல கொடுத்துருக்காங்க, that is Downs syndrome. Okay, Downs syndrome. Whereas sex chromosomal கீழே we have two example. One is Turner syndrome. Okay, the other one is Klinefelter syndrome. Okay, Klinefelter's syndrome. ஓகே, இந்த டவுன் சிண்ட்ரோம் எதனால நடக்குதுன்னா இந்த ஃபர்ஸ்ட் 22 பேர்ஸ்ல ஒரு பேர்ல 21st I'll explain you அதுல நடக்க போற ஏதோ ஒரு கண்டிஷன்ல ஆனியோப்ளாய்டிக் கண்டிஷன்னால வர ப்ராப்ளம். இதுவே டர்னர்ஸும் கிளைன்ஃபில்டர்ஸும் இந்த XXXY இருக்கல செக்ஸ் குரோமோசோம் அதுல நடக்கிற ஏதோ ஒரு சேஞ்சஸ்னால வரக்கூடிய இஷ்யூஸ். ஓகே, ஸோ டீடைல்ல இதை பத்தி பார்க்கலாம். பட் பிஃபோர் தட் மெண்டலியன் டிசார்டர்ஸ், அதாவது இது வந்து குரோமோசோம் லெவல்ல, ஜீன் லெவல் டிசார்டர்ஸ்ல என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ரைட், ஓகே, எஸ். ஸோ இதுல மெண்டலியன் ஆர் ஜீன் டிசார்டர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இது கீழே ஒன்ஸ் அகெயின் ஐ வில் மார்க் இட் as autosomal and sex chromosomal. ஓகே, ஸோ அதாவது
ஃபர்ஸ்ட் 22 பேர்ஸ் குரோமோசோம்ல ஏதாவது ஒரு ஜீன், இப்போ 12th குரோமோசோம்ல ஒரு ஜீன் இருக்கு, அந்த ஜீன்ல ஒரு சேஞ்ச் நடக்குதுன்னா அது வந்து ஆட்டோசோமல் கீழே வரும். இதுவே லாஸ்ட் பேர் 23rd பேர்ல XXXY குரோமோசோம்ஸ்குள்ளேயும் ஜீன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஜீன்ஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா தென் இட் இஸ் செக்ஸ் குரோமோசோமல். ரைட்? ஸோ ஒன்ஸ் அகெயின் ஆட்டோசோமல் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம், ஜீன்ஸ்னாலே அதுக்கு வந்து அல்லீல்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு, டாமினன்ட் அல்லீல்ஸ், ரெசசிவ் அல்லீல்ஸ். இப்போ டாமினன்ட் அல்லீல்ஸ் இருக்கிறதுனால தான் ப்ராப்ளம் அப்படின்னா தென் வி கால் them as டாமினன்ட், அதாவது ஆட்டோசோமல் டாமினன்ட் டிசார்டர்ஸ். இதுவே ரெசசிவ் அல்லீல்ஸ் இருக்கிறதுனால தான் இந்த இஷ்யூ வருதும் போது வி கால் them as ஆட்டோசோமல் ரெசசிவ் டிசார்டர்ஸ். எஸ், ஓகே. இப்போ செக்ஸ் குரோமோஸ் பொறுத்தவரை ரிசசிவ் மட்டும்தான் மேக்ஸிமம் இருக்கு. ஸோ ஐம் ஜஸ்ட் ரைட்டிங் இட் டவுன் டைரக்ட்லி. இப்போ இது கீழே எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் படிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபார்ச்சுனேட்லி நமக்கு நிறைய டிசீஸ் பேர் இல்லாமல் டாமினன்ட் கீழே எந்த டிசீஸும் நம்ம படிக்கல. நிறைய இருக்கு, அல்சீமர்ஸ், ஹண்டிங்டன் கொரியான்னு சொல்லிட்டு, அதெல்லாம் நம்ம சிலபஸ்ல இல்லை. சிலபஸ்ல ஆட்டோசோமல் ரிசசிவ் எக்ஸாம்பிள்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஈஸியாக படிச்சிடலாம். என்னென்னு நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சிக்கிள் செல் அனீமியா. Okay. Second disease you will study is thalassemia. Okay. Third disease you will study is phenylketonuria. Okay. இந்த 3 disorders மட்டும் தான் படிக்க போறோம் autosomal recessive கீழே. Right? Sex chromosomal கீழே once again you will study 2 important disorders. One is hemophilia. Okay. Hemophilia. The other one is color blindness. Okay va? Hemophilia and color blindness. ஓகே, மொத்தமாவே எவ்வளோ டிசீஸ் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா முன்னாடி ஸ்லைட்ல, அதாவது குரோமோசோமல் டிசார்டர்ஸ் கீழே டவுன் சிண்ட்ரோம், டர்னர்ஸ் கிளைன்ஃபில்டர் 3 பார்ப்போம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மெண்டலின் டிசார்டர்ஸ் கீழே சிக்கிள் செல் அனீமியா, தலசீமியா, ஃபீனைல் கீட்டோனியூரியா, ஹீமோஃபிலியா, கலர் பிளைண்ட்னஸ் 5 பார்ப்போம். ஸோ இந்த 8 டிசார்டர்ஸ் படிச்சிட்டோம்னா கம்ப்ளீட் டிசார்டர்ஸ் இஸ் ஓவர். ஓகே, இதுல மெயின் கன்ஃபியூஷன் எங்க வரும்னா, உங்களோட என்சிஆர்டி புக் இருக்குன்னா இதுல எது குரோமோசோமல் எது ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் பிரிச்சு இந்த மாதிரி ஒரு சார்ட் போட்டுல கொடுத்துருக்க மாட்டாங்க. ரேண்டமா எடுத்தோடனே டவுன் சிண்ட்ரோம் வரும், அதுக்கப்புறம் ஹீமோஃபிலியா வரலாம், அதுக்கப்புறம் சிக்கிள் செல் அனீமியா கொடுத்துருக்கலாம். ஸோ இட் இஸ் இன் மிக்ஸ்ட் ஆர்டர். ஆனா பேராகிராஃப்குள்ள தெளிவா ஆட்டோசோமல் ரெசசிவ் டிசார்டர், குரோமோசோமல் டிசார்டர் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஆனா நமக்கு அப்படியே என்சிஆர்டி ரீட் பண்ணிட்டு போறதுனால நமக்கு அங்க போகும்போது டெஸ்ட் எழுதும்போது கன்ஃபியூஸ் ஆயிரும், இது குரோமோசோம் கீழே படிச்சோமா இல்ல ஜெனட்டிக் டிசார்டர் கீழேன்ட்டு. ஸோ அந்த கன்ஃபியூஷன் போகதே இப்போ உங்களுக்கு இந்த ஸ்லைடே. ஸோ ஆல்வேஸ் கீப் இன் யோர் மைண்ட். மேம் வந்து ஸ்லைட் எழுதும்போது நமக்கு இங்க ஆட்டோசோமல் அண்ட் செக்ஸ் குரோமோசோம் எழுதுனாங்க. ஆட்டோசோமல் கீழே ஒன்னே தான் இருந்துச்சு, டவுன் சிண்ட்ரோம். வேற செக்ஸ் குரோமோசோம் கீழே 2 இருந்துச்சு. இப்படி கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ரைட்? அண்ட் எஸ், அதே மாதிரி ஆட்டோசோமல் டாமினன்ட், ஆட்டோசோமல் டாமினன்ட் சொல்லி எங்கேயுமே படிச்சிருக்க மாட்டோம், ரெசசிவ் மட்டும்தான் பார்க்குறோம். அதில் ஆட்டோசோமல் ரெசசிவ்ல 3 எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் செக்ஸ் குரோமோசோம்ல 2 எக்ஸாம்பிள்ஸ். ரைட்? ஓகே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபைன். ஸோ லெட் அஸ் ஸ்டடி ஒன் பை ஒன். ஃபர்ஸ்ட் குரோமோசோமல் டிசார்டர்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறதுனால ஃபர்ஸ்ட் நம்ம படிக்க போகிறது டவுன் சிண்ட்ரோம். ஓகே, ரைட். ஸோ டவுன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இந்த சிண்ட்ரோம் கண்டுபிடிக்கிறது யாருன்னா a person called லாங்டன் டவுன். ஓகேவா? 1866ல இவர் வந்து இந்த மாதிரி டிசார்டர் இருக்கு, எதனாலங்கிறது கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அவர் கண்டுபிடிச்சனால அவரோட பேரே இங்க வச்சிடுறாரு, டவுன் அப்படிங்கிற பேரை வச்சிடுறாரு. ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் இது எதனால நடக்குதுன்னு பார்க்கலாம். குரோமோசோமல் டிசார்டர்னு தெரியும், ஆட்டோசோமல் குரோமோசோமல் டிசார்டர்ஸ் தெரியும். ரைட்? ஸோ ஆட்டோசோமல் குரோமோசோமல் டிசார்டர்ஸ். ஓகேவா? அப்போ ஆட்டோசோம்னா என்ன நம்பர்னு தெரியணும் இல்லையா? So this particular condition is generally seen in chromosome number 21. இதுல trisomy conditions இருக்கிறதுனால இந்த ப்ராப்ளம் நடக்குது. ஓகேவா? ஸோ நார்மலா நமக்கு குரோமோசோம் ஃபர்ஸ்ட் பேர், செகண்ட் பேர்னு எழுதுவோம். இப்போ 21st பேர் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஜென்ரலா நமக்கு ஒரு பேர் தான் இருக்கும். ஆனா பை எனி சான்ஸ் அகெயின் எதனால நடக்குதுன்னா அந்த நான் டிஸ்ஜங்ஷன்னால ஒரு எக்ஸ்ட்ரா பேரிங் வந்துருது. ஓகேவா? ஸோ அப்போ 21st மட்டும் எவ்வளோ குரோமோசோம் இருக்கு? 3 குரோமோசோம் இருக்கு. ஸோ தட் கண்டிஷன் இஸ் கால்ட் ட்ரைசோமி. ஆனியூப்ளாய்டு கீழே பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு குரோமோசோம் வரதுனால
அந்த பர்டிகுலர் பேபி ஒரு ஆர்கானிசம் ஹியூமனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில சிம்டம்ஸ் வருது, ரைட்? என்னென்ன சிம்டம்ஸ்ன்னு ஃபர்ஸ்ட் படிக்கலாம், ரைட்? ஸோ எஸ், லெட் மீ ரைட் டவுன். ஜென்ரலாக டவுன் சிண்ட்ரோம் இருக்கிற பேபிஸ் பார்த்தீங்கன்னா தே வில் பி ஷார்ட் ஸ்டேச்சர்ட். ஓகே, ஷார்ட் ஸ்டேச்சர்னா ரொம்ப குட்டியாக இருப்பாங்க, ஷார்ட்டாக இருப்பாங்க. ஓகேவா? தே வில் ஹாவ் ஸ்மால் ரவுண்ட் ஃபேஸ். ஓகே, ஸ்மால் ரவுண்ட் ஃபேஸ் இருக்கும். எப்பவுமே அவங்களோட மவுத் பார்த்தீங்கன்னா பார்ஷியலி ஓப்பனாக தான் இருக்கும், partially open mouth. Okay, and tongue பாத்தீங்கன்னா furrowed இருக்கும், furrowed tongue. Okay, tongue வந்து straight flat இல்லாம fold ஆன மாதிரி furrowed tongue இருக்கும். And they will have, I am writing it here, palm crease. ஓகே, பாம் க்ரீஸுங்கிறதுல நம்ம கையில வந்து ரேகை இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து இன்னும் நல்லா ரொம்ப எப்படி சொல்ல விசிபிளா தெரியும். ஓகேவா? தட் இஸ் கால்ட் as palm crease. And their physical psychomotor and mental abilities or disordered. Say for example, அந்த particular babyயோட IQ level ரொம்ப கம்மியா இருக்கும், mentally retarded இருப்பாங்க, physically retarded இருப்பாங்க. They will not be like a normal child, they will be treated as a special child. ஓகேவா? ஸோ இது இல்லாம இந்த symptoms இல்லாம வேற என்னென்னங்கிறது நமக்கு பிக்சர்ல கொடுத்துருப்பாங்க. As you can see in this picture, ஓகே, broad flat face இருக்கும், ஃபேஸ் வந்து ஃபிளாட்டா இருக்கிற மாதிரி இருக்கும், flat back of the head, many loops on the fingertips. fingertipsல நிறைய loops இருக்கும். palm crease நான் சொன்ன மாதிரி, big and wrinkled tongue, congenital heart disease. This is important. ஓகேவா? so along with this disorder அவங்களுக்கு from birthல இருந்தே heart disease இருக்கும், right? so this is the Down syndrome. okay, right? so இதுல என்னென்ன பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும்னா, first இந்த Down syndrome எந்த மாதிரி கண்டிஷன் கேட்டா it is chromosomal autosomal disorder. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எந்த குரோமோசோம் நம்பர் 21, யாராவது ஒரு பர்த்டே ஏதோ ஒரு அந்த நம்பர் கனெக்ட் பண்ற மாதிரி படிச்சு வச்சுக்கோங்க, ரைட்? 21. அண்ட் எஸ், எந்த கண்டிஷன்னா ட்ரைசோமி கண்டிஷன், எக்ஸ்ட்ரா ஒரு குரோமோசோம்னால. அண்ட் சிம்டம்ஸ், ரைட்? எஸ், ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வி ஆர் ஸ்டடிங். இது ஒண்ணுதான் ஆட்டோசோமல் குரோமோசோம் கீழே வர டிசார்டர், ரைட்? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டிசார்டர் பாத்தீங்கன்னா இட் இஸ் செக்ஸ் குரோமோசோமல் டிசார்டர்ஸ். ஓகேவா? அதாவது நமக்கு 22 பேர்ஸ் விட்டுருங்க, அண்ட் 23rd பேர் இருக்கு இல்லையா, ஸோ அதுல ஓகேவா, யூ வில் எய்தர் ஹேவ் XX if you are female and XY if you are male. இந்த XX XYல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடந்துச்சுன்னா then this disorder can be caused. ஓகேவா? ஒன்னு என்ன Klinefelter, இன்னொன்னு என்ன Turner syndrome. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் Klinefelter பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஸோ Klinefelter generally happens in males. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, Klinefelter generally happens in males. ஓகேவா? ஸோ மேலோட குரோமோசோம் நம்பர் ஜென்ரலா 46. எப்படி எழுதலாம் அதை? 44 பிளஸ் XY அப்படின்னு எழுதலாமா? ஸோ 44னா இது 45, இது 46ன்னு இருக்கும். நார்மல், இது வந்து நான் சொல்றது நார்மல் மேல். இதுவே அந்த மேலுக்கு Klinefelter syndrome இருந்துச்சுன்னா that male will have extra X within them. Okay, so extra X, இந்த ஒரு X வந்து எக்ஸ்ட்ராவா இருக்கும். ஓகேவா? இது வந்து Klinefelter syndrome அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? ஸோ எக்ஸ்ட்ரா X இருக்கனால என்ன மாதிரி ப்ராப்ளம் வரும் அந்த மேல்லன்னா, that male will have female characters also. ஓகே, அது எப்படின்னா as you can see here, இந்த XY இருக்கும்போது they are treated as male. ஆனா இது பார்க்கும்போது XX இருக்கா, ஸோ ஃபீமேல் கேரக்டர்ஸும் இருக்கலாம், ரைட்? ஃபீமேல் கேரக்டர் சொன்ன உடனே யூ ஷுடன்ட் திங்க் அபவுட் த டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், தட் இஸ் டிஃப்ரெண்ட். இது வந்து ஜெனட்டிக் டிசார்டர்ஸ். ஓகேவா? ரைட்? ஸோ இப்போ இந்த ஒன் சச் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஃபீமேல் கேரக்டர்ஸ் என்னன்னா நம்ம டெக்ஸ்ட் புக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. கைனகோமாஸ்டியா. ஓகேவா? ஸோ கைனகோமாஸ்டியா அப்படிங்கிறது என்னன்னா enlarged breast. ஸோ ஜென்ரலா மேல்ஸுக்கு enlarged breast இருக்காது, பட் Klinefelter syndrome இருக்கிற மேல்ஸ்க்கு they'll have enlarged breast. ஓகேவா? ஸோ நார்மலாவே they look very tall, as you can see here, tall stature with feminine characters. ஓகேவா? and they are sterile.
sterile அப்படின்னா என்னன்னா they will not be able to produce proper sperm which can fertilize an egg. அது வந்து நடக்காது, right? Okay, so that they are called as sterile. ஓகேவா? இதுவே செகண்ட் கண்டிஷன் Turner syndrome இருக்கு இல்லையா, this generally happens in female. Okay, Turner syndrome happens in females. So females என்ன ஆகுது அப்படின்னா ஜென்ரலா ஃபீமேலோட கண்டிஷன் என்னது 44 plus XX நார்மல் ஃபீமேல் இப்படிதான் இருக்கும். அவங்களோட கேரியோடைப்னு சொல்லுவாங்க. ஸோ கேரியோடைப்புங்கிறது என்னன்னா அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் குரோமோசோம்ஸ். ஓகேவா? ரைட். இப்போ இதுவே டர்னர் சிண்ட்ரோம் இருந்துச்சுன்னா அந்த ஃபீமேல்ல பார்த்தீங்கன்னா 44 பிளஸ் ஒரு எக்ஸ் காணாம போயிடும். ஸோ XO, ரைட்? ஸோ இது வந்து டர்னர் சிண்ட்ரோம்கான ப்ராப்ளம். இப்போ இந்த மாதிரி இருக்கிற ஃபீமேல என்ன ப்ராப்ளம்னா ஜென்ரலாவே ஃபீமேல்ல 2 எக்ஸ் இருந்தாதான் she will be able to produce normal eggs. இப்போ இது இல்லாதனால she will be sterile, first condition. Second condition is she will have rudimentary ovary. அதாவது அந்த ஓவரீஸ்ல வெல் டெவலப்டா இருக்காது ஃபீமேல் ஓவரீஸ் எல்லாமே. ஓகேவா? ஸோ அண்ட் ஜென்ரலி தேல் பி ஷார்ட் ஸ்டேச்சர் விச் மீன்ஸ் நார்மல் ஃபீமேல் ஹைட் விட ஷார்ட்டாக இருப்பாங்க. ஓவரிஸ் வந்து கம்ப்ளீட் டெவலப் ஆயிருக்காது, ஸ்டெரைலாக இருப்பாங்க. ஸோ ஆல் தீஸ் ஆர் த சிம்டம்ஸ் ஆஃப் திஸ் டர்னர் சிண்ட்ரோம், ரைட்? ஸோ எஸ், இதில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. என்னென்னா கிளெயின்ஃபில்டர் சிண்ட்ரோம் யாருக்கு நடக்கும், டர்னர்ஸ் யாருக்கு நடக்கும், என்ன மாதிரி கண்டிஷன் சொல்லிட்டு. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், கிளெயின்ஃபில்டர் சிண்ட்ரோமில் மேலில் ஒரு எக்ஸ்ட்ரா எக்ஸ் வந்திருக்கு. அப்போ இது நீங்கள் என்னன்னு சொல்லலாம், மோனோசோமின்னு சொல்லலாமா, நல்லிசோமின்னு சொல்லலாமா, இல்லை ட்ரை ஆர் டெட்ரான்னு எடுத்துக்கலாமா? அதே மாதிரி டர்னர் சிண்ட்ரோமில் ஒரு எக்ஸ் காணாமல் போயிடுச்சு. ஓகேவா? அப்போ 2n - 1 வரும். அப்போ அது என்ன மாதிரி கண்டிஷன், ரைட்? இப்படியும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம், ரைட்? ஸோ ட்ரை டு ஆன்சர். என்ன ஆன்சர் வரலாம்? ஓகே, ஸோ லெட் மீ டெல் யூ. கிளெயின்ஃபில்டர் சிண்ட்ரோம்ங்கிறது இட் இஸ் லைக் 2n + 1 கண்டிஷன். அப்போ இது கண்டிப்பா ட்ரைசோமி. வேரஸ் டர்னர் சிண்ட்ரோம்ங்கிறது இட் இஸ் 2n - 1 கண்டிஷன். ஓகேவா? அப்போ திஸ் இஸ் அ மோனோசோமி கண்டிஷன். ஓகேவா? இதெல்லாம் நம்ம டெக்ஸ்ட்ல இல்ல. ஓகே, இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். பட் யூ ஆல்ரெடி லேர்ன்ட் என்ன ஆனிப்ளாய்டு டைப்ஸ் என்னன்னு பார்த்துட்டீங்க. அப்போ இதெல்லாம் வந்து கண்டிப்பா டெக்ஸ்ட் புக்ஸ்ல கொடுத்துருக்கணும்னு அவசியம் இல்லை. யூ ஒன்லி ஷுட் நோ. ஓகேவா? ஃபைன். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன முடிச்சிட்டோம்னா குரோமோசோமல் டிசார்டர்ஸ் முடிச்சிட்டோம். டவுன் சிண்ட்ரோம் பார்த்தோம், அதுக்கப்புறம் கிளெயின்ஃபில்டர்ஸ் அண்ட் டர்னர் சிண்ட்ரோம் பார்த்தோம், ரைட்? நெக்ஸ்ட் வில் குவிக்லி மூவ் ஆன் டு த செக்ஸ் குரோமோசோம், ஜெனட்டிக் டிசார்டர்ஸ். அதில் ஆட்டோசோமல், செக்ஸ் குரோமோசோமல் பார்க்கலாம், ரைட்? எஸ், ஃபர்ஸ்ட் லெட் மீ கிவ் யூ அ கிளான்ஸ். இதுதான் நம்ம பார்க்க போறோம், ரைட்? ஸோ ஆட்டோசோமல் கீழே ரெசசிவ் டிசார்டர்ஸ் பார்க்க போறோம், அண்ட் செக்ஸ் குரோமோசோமல் கீழே நமக்கு என்னென்ன டிசார்டர்ஸ் இருக்குன்னு பார்க்க போறோம், ரைட்? ஸோ பிஃபோர் மூவிங் இன் டு தட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த சிக்கல் செல் அனீமியா, தலசீமியா, ஃபீனைல் கீட்டோனியூரியா எதனால நடக்குதுன்னா பிகாஸ் ஆஃப் சம் ஜீன் கெட்டிங் டிலீட்டட். ஓகே, அண்ட் ரிசசிவ் ஜீன் இருக்கிறதுனால இந்த இஷ்யூஸ் வருது. அதனால தான் ஆட்டோசோமல் ரெசசிவ் அப்படின்னு சொல்றோம், ரைட்? ஸோ இந்த 2 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைன். எஸ், ஃபர்ஸ்ட் சிக்கல் செல் அனீமியா கிளாசிக் எக்ஸாம்பிள் இல்லையா, ரைட்? ஸோ an எக்ஸாம்பிள் ஆஃப் பாயிண்ட் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லலாம், ரைட்? ஓகே, இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம பாடியில பிளட்ல ஹீமோகுளோபின் ஒரு பிக்மெண்ட் இருக்கு. அது என்ன பண்ணுன்னு கேட்டு இட் வில் கேரி ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு பிளட் கூட டிரான்ஸ்போர்ட் ஆகும்னு படிச்சிருப்போம். இப்போ இந்த ஹீமோகுளோபின் பிக்மெண்ட்டை டீட்டெயில்டா பார்த்தோம்னா ஹெச்பின்னு எழுதுறேன். இட் கன்சிஸ்ட் ஆஃப் 4 chains, 4 ப்ரோட்டீன் சேர்ந்தது தான் பார்த்தீங்கன்னா இந்த ஹீமோகுளோபின். என்னென்னா 2 alpha chains and 2 beta chains. ஓகேவா? ஸோ இது ஒரு ஆல்ஃபா செயின், இது ஒரு ஆல்ஃபா செயின், பீட்டா செயின், பீட்டா செயின். இந்த மாதிரி சேர்ந்து நமக்கு கிடைக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் தான் ஹீமோகுளோபின். இதுதான் இந்த ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஹெல்ப் பண்ண போகுது, ரைட்? ஸோ இந்த 2 செயின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற ஜீன் இருக்கு இல்லையா, இது எல்லாமே ஒரு ஸ்மால் ப்ரோட்டீன்ஸ், பாலிபெப்டைட்ஸ்னு சொல்லிக்கலாம், ரைட்? இந்த பெப்டைட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு ஒரு ஜீன் இருக்கு. அந்த ஜீன் எந்த குரோமோசோம்ல இருக்குன்னு நான் சொல்றேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, alpha chain is present in chromosome number 16. Beta chain is present in chromosome number 11.
ஓகே 16 11 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைன். இப்போ ஆல்பா செயினை மறந்துடுங்க, பீட்டா செயின் பத்தி மட்டும் நம்ம பார்க்கலாம். குரோமோசோம் நம்பர் 11. இப்போ ஜஸ்ட் இமேஜின், இப்போ என்னோட பாடியில எனக்கு வந்து 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம் இருக்கு. அதுல 11th குரோமோசோம்குள்ள ஒரு ஜீன், அந்த ஜீன் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு பீட்டா செயின் ப்ரொடியூஸ் பண்ண போகுது. அந்த ஜீன் சீக்வென்ஸ்ல ஓகேவா இந்த மாதிரி இருக்கலாம். நார்மல் ஜீன் சீக்வென்ஸ்ல வந்து நிறைய நியூக்ளியோடைட்ஸ் இருக்கும், AGCT AGC அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஓகேவா, அந்த மாதிரி நார்மலா எப்படி இருக்கும்னு நான் சொல்றேன். நம்ம பாடியில சின்ஸ் we are all normal, ஓகே, ஸோ நம்ம பாடி பொறுத்தவரை as you can see here GA ஜீன் இருக்கு, A இருக்கா, ரைட், கீழே T இருக்கும் காம்ப்ளிமெண்ட்ரி. இப்போ காம்ப்ளிமெண்ட்ரின்னு என்ன, A எப்படி வந்துச்சு T எப்படி வந்துச்சுன்னு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். உங்களுக்கு ஜெனட்டிக்ஸ் அதாவது மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் தெரியலனா இப்போ உங்களுக்கு இது என்னன்னு புரியாது. பட் நோ ப்ராப்ளம், ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், ஓகே, ஸோ ஜஸ்ட் அ செகண்ட். ஓகே, இங்க A அதுக்கு பதிலா காம்ப்ளிமெண்டரி ஸ்ட்ராண்ட்ல T இருக்கு, ரைட். அதனால நமக்கு mRNAல GA ஜீன் வரும். ஸோ நமக்கு we all know that DNA-ல இருந்து RNA கிடைக்கும், RNA-ல இருந்து புரோட்டீன் கிடைக்கும். இந்த புரோட்டீன்ல பாத்தீங்கன்னா நமக்கு 6th பொசிஷன் 6th அமினோ ஆசிட் என்னன்னா குளூட்டாமிக் ஆசிட். இது நார்மலா இருக்கு. இதுவே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பீட்டா செயின்ல ஏதாவது ஒரு மியூட்டேஷன் நடக்குது, ஒரே ஒரு நியூக்ளியோடைட் மாறுது. என்ன மாறுது நல்லா பாருங்க, இந்த ஏக்கு பதிலா T வந்துருது, அதே தான். ஓகேவா, which means T-க்கு பதிலா A மாறுது, அப்போ இங்க UA மாறுது. அப்படி மாறுறதுனால ஒரே ஒரு நியூக்ளியோடைட் மாறுறதுனால 6th பொசிஷன்ல குளூட்டாமிக் ஆசிட் பதிலா வேலுங்கிறது என்னன்னா வேலைன். ஓகேவா, ரைட். ஸோ சிம்பிளா சொல்லணும்னா let me write it here. 6th பொசிஷன்ல இருக்கிற குளூட்டாமிக் ஆசிடுக்கு பதிலா நமக்கு வேலைன் வருது, ரைட். எதனாலனா இங்க T-க்கு பதிலா இங்க A மாறுது. ஓகேவா, அப்ப இங்க ஏக்கு பதிலா இங்க U ஆகும். அதனால குளூட்டாமிக் ஆசிட் வேலைனா மாறுது, 6th அமினோ ஆசிட் பொசிஷன். இப்படி மாறுறதுனால என்ன ப்ராப்ளம் மேம்னு கேட்டா, ஜென்ரலா இந்த ஹீமோகுளோபின் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி ரவுண்டட் ஸ்ட்ரக்சரா ஃபார்ம் ஆனாதான் அது வந்து RBC-க்குள்ள கரெக்டா ஃபிட்டா பேக் ஆகி அதோட ஒர்க் பண்ண முடியும். இப்போ இந்த வேலன் வரதுனால இந்த செயினோட ஷேப் இருக்கு இல்லையா, கான்ஃபிகரேஷன், அது வந்து லைட்டா மாறுது. ஓகேவா, மாறும்போது என்ன ஆகுதுன்னா அது எந்த RBC-க்குள்ள இருக்கோ அந்த RBC-யோட ஷேப்பையும் மாத்துது. ஸோ நார்மல் RBC ஷேப் என்னது, பைகான்கேவ் ஷேப்னு படிச்சிருப்போம். ஆனா எந்த RBC-க்குள்ள இந்த மாதிரி டிஃபெக்டட் ஹீமோகுளோபின் இருக்கோ அதோட ஷேப் பாத்தீங்கன்னா சிக்கல் ஷேப்ல, இந்த சிக்கலுங்கிறது நம்ம இந்த அருவா மாதிரி இருக்கும் இல்லையா, ரைட். ஸோ சிக்கல் ஷேப்க்கு மாறிடும். ஸோ இப்போ மாறினால என்ன பிரச்சனைனா, RBC-யோட வேலை என்ன, டு டேக் அப் ஆக்சிஜன், கேரி அண்ட் கோ அண்ட் ஆல். சர்ஃபேஸ் ஏரியா அதிகமா இருந்துச்சுன்னா நிறைய ஆக்சிஜன் எடுத்துட்டு போகலாம். இதுவே சர்ஃபேஸ் ஏரியா கம்மியா இருக்கு, இந்த மாதிரி சிக்கல் ஷேப்பா இருந்துச்சுன்னா சர்ஃபேஸ் ஏரியா கம்மி, அப்போ எடுத்துட்டு போற ஆக்சிஜனும் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகேவா, ஹீமோகுளோபினும் குவாலிட்டி வைஸ் ப்ராப்பரா இல்லை. ஸோ தட் கண்டிஷன் இஸ் கால்ட் அஸ் சிக்கல் செல் அனீமியா. அனீமியானாலே ஹீமோகுளோபின் கம்மியா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ திஸ் இஸ் சிக்கல் செல் அனீமியா. ஓகே, ஸோ எஸ், இது வந்து நான் ஜீன் லெவல்ல சொல்லிட்டேன் என்ன ஆகும்னு சொல்லிட்டு. இப்ப அல்லீல் லெவல்ல நான் சொன்ன மாதிரி இது வந்து ஆட்டோசோமல் ரிசெசிவ் அல்லீல் டிசார்டர் சொன்னேன் இல்லையா, அது எப்படி சொல்றேன்னா, let me write it for you. ஓகே, ஃபைன். ஸோ நம்ம நார்மலா நம்மளோட ஹீமோகுளோபின் ப்ரொடியூஸ் பண்ண ஜீனோட அல்லீல்ஸ் பார்த்தீங்கன்னா HPAன்னு எடுத்துப்போம் நார்மலா. இதுவே ஹீமோகுளோபின்ல இந்த ரிசெசிவ் அல்லீல்ஸ் ரெண்டுமே இருந்துச்சுன்னா HPSங்கிறது ரிசெசிவ். ஓகேவா, அப்போ they are affected by the sickle cell anemia. அப்ப எப்பவுமே இந்த ரெண்டு கண்டிஷன் தான் இருக்கான்னு கேட்டா நோ. சம்டைம்ஸ் ஒரு அல்லீல் டாமினண்டா இருக்கலாம், இன்னொரு அல்லீல் ரெசசிவாவும் இருக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஒன்னு டாமினன்ட் இன்னொன்று ரெசசிவ் இருக்கும்போது we call them as carrier. இப்போ யாருமே புதுசா கேரியர் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம நார்மல் விச் மீன்ஸ் நம்மளோட ஹீமோகுளோபினோட ஜீனோடைப் பார்த்தீங்கன்னா HPAன்னு இருக்கு. இதுவே சிக்கல் செல் அனீமியா இருந்துச்சுன்னா நம்மளோட ஜீனோடைப் HPS இருக்கும். இதுவே HPS இருந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு சிம்டம்ஸ் அதிகமா இருக்காது. சிக்கல் செல் அனீமியா இருக்கிற பர்சன் மாதிரி இருக்க மாட்டாங்க. they will be quite normal but they can pass on to the next generation.
ஓகேவா? ஏன்னா இந்த ரெண்டு ஃபார்ம்ல ஏதோ ஒன்று நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் போகும் இல்லையா? ஸோ திஸ் கேன் பாஸ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். ஸோ தேர் ஜஸ்ட் கேரிங் த அல்லீலே தவிர தே ஆர் நாட் கெட்டிங் அஃபெக்டட். ஸோ அதனால வி கால் தம் ஆஸ் கேரியர். ஓகே, ஸோ ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். சிக்கல் செல் அனீமியாங்கிறது இட் இஸ் அன் ஆட்டோசோமல் ரிசெசிவ் டிசார்டர். நான் படிக்கிறது எல்லாமே ஆட்டோசோமல் ரிசெசிவ் தான். ஓகேவா? Because of mutation in the hemoglobin beta chain, okay, present in chromosome number 11. So gene level லியும் சொல்லிட்டேன். இதுல நிறைய questions கேட்கலாம், இப்படி வேணா கேட்கலாம், right? So 6th positionல எந்த அமினோ ஆசிட் பதில எந்த அமினோ ஆசிட் பார்த்தனால அந்த பர்சனுக்கு சிக்கல் செல் அனீமியா வந்துச்சுன்னு கேட்கலாம். இல்லைன்னா நார்மலா 6th positionல அந்த பர்சனுக்கு என்ன அமினோ ஆசிட் இருக்கு அப்படின்னு கூட கேட்கலாம். நார்மல் மீன்ஸ் குளுட்டாமிக் ஆசிட். Then if they have any problem, then valine. ஓகேவா? சிக்கல் செல் அனீமியானா valine. ரைட்? ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய கொஸ்டின்ஸ் இந்த பார்ட்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ப்ராப்ளம் பேஸ் நான் கடைசியா சொல்றேன் உங்களுக்கு. ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் டிஸார்டர் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இஸ் தலசீமியா. சிக்கல் செல் அனீமியாவோட ஒரே மாதிரி ஒரு டிஸார்டர் தான் தலசீமியா. ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் என்னன்னு நான் கடைசியில சொல்றேன். ரைட்? ஸோ தலசீமியாங்கிறது என்னன்னா, திஸ் இஸ் ஆல்சோ ஒன்ஸ் அகெயின் அண்ட் ஆட்டோசோமல் ரெசசிவ் டிஸார்டர் தான். ஓகேவா? என்ன லிங்க் ஆயிருக்குன்னா சேம் ஹீமோகுளோபின் தான் லிங்க் ஆயிருக்கு. நான் முன்ன சொன்ன மாதிரி ஹீமோகுளோபின் கன்சிஸ்ட் ஆஃப் 2 alpha chain and 2 beta chain. Okay, so alpha chain வந்து it is because of a present in the chromosome number 16, whereas beta chain is the gene that produces beta chain is present in chromosome number 11. ரைட்டா? இப்போ இந்த தலசீமியா பொறுத்தவரை ஜீன் பேரையும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட்? ஸோ குரோமோசோம் நம்பர் 16 பொறுத்தவரை HPA1, HPA2 இப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு லிங்க்டு ஜீன் சொல்லிட்டு இருக்கு. ரைட்? இந்த லிங்க்டு ஜீன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற அந்த பெப்டைட் தான் ஆல்ஃபா செயின். வேரஸ் HPB அப்படின்னு ஒரு ஜீன் இருக்கு குரோமோசோம் நம்பர் 11ல, தட் ப்ரொடியூஸ் த பீட்டா செயின். நார்மலா ரைட்? முன்னாடி சிக்கல் செல் அனீமியாக்கு இதே கதை தான். பட் அங்க நான் ஜீன் பேர்ல சொல்லல, இங்க நான் ஜீன் பேரோட மென்ஷன் பண்ணியிருக்கேன். ரைட்? ஓகே, ஸோ இப்போ நாங்க சிக்கல் செல் அனீமியால பீட்டா செயின்ல தான் ப்ராப்ளம் சொன்னேன். தலசீமியா பொறுத்தவரை ஆல்ஃபா செயின் ஆர் பீட்டா செயின் ரெண்டுலயுமே ஏதோ ஒரு ஜீன் டிஃபெக்ட் ஆகலாம். ஓகேவா? ஸோ ஆல்ஃபா செயின் டிஃபெக்ட் ஆயிருந்துச்சுன்னா அந்த தலசீமியா பேரு ஆல்ஃபா தலசீமியா. பீட்டா செயின்ல டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா தென் பீட்டா தலசீமியா. டிஃபெக்ட் அப்படிங்கிறது என்னன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த HBA1 அப்படிங்கிற ஜீன் வந்து மியூட்டேட் ஆகி ஒழுங்கா ப்ரொடியூஸ் ஆக மாட்டேங்குது. அப்போ ஆல்ஃபா செயின் வந்து ரொம்ப கம்மியா ப்ரொடியூஸ் ஆகும். இதுவே HPP ஜீன்ல ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா பீட்டா செயின் கம்மியா ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ என்ன ஆகுதுன்னா லெஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் குளோபின் செயின்ஸ். ஓகே, குளோபின் செயின்ஸ். ஸோ திஸ் லீட்ஸ் டு அ கண்டிஷன் கால் தலசீமியா. அப்போ முன்னாடி படிச்சதுக்கும் இங்க படிச்சதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, சிக்கல் செல் அனீமியால இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் குவாலிட்டேட்டிவ் டிஸார்டர். ரைட்? ஸோ குவாலிட்டேட்டிவ் டிஸார்டர் அப்படிங்கிறது என்னன்னா, அந்த ஹீமோகுளோபின்ல பீட்டா செயின் இருக்குல்ல, இந்த செயினோட குவாலிட்டி மாறிடுச்சு. இப்படி இருக்க பதிலா இப்படி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். குவாலிட்டி வைஸ் மாறி இருக்கு. Whereas thalassemia பொறுத்தவரை it is not a qualitative disorder, it is a quantitative disorder. அதாவது குவான்டிட்டி வைஸ் இப்போ இவ்வளவு ப்ரொடியூஸ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு பதிலா ரொம்ப கம்மியா ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா then that is thalassemia. And இன்னொரு டிஃபரன்ஸ் சிக்கல் செல் அனீமியால as we have studied it is in beta chain, இது வந்து in both beta and alpha chain. ஓகே, இந்த क्वेश्चन ஒரு வாட்டி கேட்டிருந்தாங்க. டிஃபரன்ஸ் between sickle cell anemia and thalassemia is sickle cell anemia is a qualitative disorder, quality change ஆயிருக்கு, அதனால sickle shape ஆயிடுச்சு RBC எல்லாம், whereas thalassemia is quantitative disorder. Right? Very simple இல்லையா? Fine. So next we will move on with the last disorder under autosomal recessive. என்னன்னா phenylketonuria. ஓகேவா? ரைட். ஸோ இது பத்தி ஆல்ரெடி நம்ம பிளியோட்ரோபிக் கண்டிஷன்ஸ்ல பார்த்துட்டோம், பட் ஸ்டில் ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. ரைட்? ஓகே, இப்போ நம்ம பாடியில நிறைய அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. ஓகேவா? ஒன் சச் அமினோ ஆசிட் இஸ் ஃபீனைல் அலனைன். அரோமேட்டிக் அமினோ ஆசிட் படிச்சிருப்போம். இந்த ஃபீனைல் அலனைன் எல்லாமே தைரோசினா மாறும். லேட்டர் ஆன் இந்த தைரோசின் தான் பார்த்தீங்கன்னா மெட்டபாலிசம் கழிச்சு மெலனின் ப்ரொடக்ஷன் அதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். Right? Okay. இப்படி மாறுறதுக்கு we need an enzyme. That enzyme name is phenylalanine
ஹைட்ராக்சிலேஸ். இந்த என்சைம்னால தான் ஃபீனைல் அலனைனை தைரோசினா மாற்ற முடியும். அப்ப இந்த என்சைம் வந்து ஏதோ ஒரு ஜீன் தான் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கணும் இல்லையா? அந்த ஜீன் எங்க இருக்குன்னா இட் இஸ் பிரசன்ட் இன் குரோமோசோம் நம்பர் 12. குரோமோசோம் நம்பர் 12ல தான் ஃபீனைல் அலனைன் ஹைட்ராக்சிலேஸ் என்சைம் ப்ரொடியூஸ் பண்ற ஜீன் இருக்கு. இப்போ டியூ டு சம் ரீசன் நான் சொன்ன மாதிரி இந்த மியூட்டேஷன்னால இந்த ஃபீனைல் அலனைன் ஹைட்ராக்சிலேஸ் ஜீன் வந்து மியூட்டேட் ஆயிடுச்சு. இட் இஸ் நோ மோர் ஒர்க்கிங். அப்போ இந்த என்சைம் இல்லைன்னா நம்ம பாடியில ஃபீனைல் அலனைன் வந்து அதிகமா இருக்கும், எதுவுமே தைரோசினா மாறாது. ஸோ தேர் வில் பி மோர் அக்யூமுலேஷன் ஆஃப் ஃபீனைல் அலனைன் இன் ஆர் பாடி. அக்யூமுலேட் ஆயிட்டு இது எல்லாமே லேட்டர் ஆன் ஃபீனைல் பைருவிக் ஆசிட் அப்படின்னு மாறும். ஓகே, ஃபீனைல் பைருவிக் ஆசிட் அப்படின்னு சொல்லி மாறும். திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் வாட் டு சே குவைட் டாக்ஸிக். ஓகேவா? இது வந்து நிறைய நம்ம பாடியில இருந்துச்சுன்னா இட் வில் லீட் டு சர்டன் செட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஓகேவா? என்னென்ன ப்ராப்ளம்ஸ் நான் சும்மா மென்ஷன் பண்ணிடுறேன். ரைட், த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் this will lead to mental retardation, which means that person will have low IQ. and இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா இந்த ஃபீனைல் பைருவிக் ஆசிட் வந்து it is released in the form of urine. ஓகேவா? yes, they are poorly absorbed by the kidney. ஓகே, ஸோ ஜென்ரலாக அந்த பர்சனோட யூரின்ல பார்த்தீங்கன்னா it is released. Let me write this way, sentence எழுதுறேன் so that you will have a point. Okay, released in urine. Okay, so later on இது இல்லாம வேற என்னென்ன ஆகுதுன்னா அந்த பர்சனோட skin and hair pigmentation reduce ஆகுது. ஓகேவா? so reduction in skin and hair pigmentation. ஓகே, பிக்மெண்டேஷன். ஓகேவா? ஸோ இது எப்படி மேம் பிக்மெண்ட்டுக்கும் இப்போ இந்த ஃபீனைல் அலனைனுக்கு என்ன சம்மந்தம்னா இந்த தைரோசின் தான் லேட்டர் ஆன் வந்து மெலனின் ப்ரொடக்ஷனுக்கு அந்த மெட்டபாலிசம்குள்ள போகும். ஸோ இங்கேயே ஸ்டாப் ஆனால அதெல்லாம் கம்மியாக ஆரம்பிச்சிருது. ரைட், ஸோ மென்டல் ரெட்டார்டேஷனும் இருக்கு. ஓகே, விச் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஃபினோடைப். அது இல்லாமல் ஸ்கின் அண்ட் ஹேர் பிக்மெண்டேஷன் நமக்கு கம்மியாகிறது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபினோடைப். ஸோ டிஃப்ரெண்ட் நமக்கு ஃபினோடைப்ஸ் ஒரு சிங்கிள் ஜீன்னால ஆகிறதுனால திஸ் ஃபீனைல் கீட்டோனியூரியா இஸ் an example of pleiotropic gene. Okay, so pleiotropic gene or this condition is called as pleiotrophy. So இதை பற்றி we will study. ஓகேவா? இன் பிளியோட்ரோஃபி பார்ட்லேயே நம்ம பார்த்துருப்போம். பட் யூ நீட் டு ரிமெம்பர் தட் ஃபீனைல் கீட்டோனியூரியா இஸ் an example of பிளியோட்ரோஃபி. ரைட், ஓகே. ஸோ இந்த மூணுமே இப்போ இது வரைக்கும் படித்த சிக்கல் செல் அனீமியா, தலசீமியா, ஃபீனைல் கீட்டோனியூரியா மூணுமே இட் இஸ் an example of autosomal recessive disorder. ஓகே, ரைட். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா the most interesting, that is the sex linked disorders. ஓகேவா? ரைட், ஸோ பர்சனலி திஸ் இஸ் மை ஃபேவரட். ரைட், ஏன் சொல்கிறேன் பாருங்க. இப்போ ஹீமோஃபீலியா அப்படிங்கிறது என்னன்னா ஜென்ரலாக நம்ம வந்து விளையாண்டு இருக்கும்போது கீழே விழுந்து அடிபட்டாலோ எங்கேயோ ஸ்க்ராச் ஆனாலோ நமக்கு ப்ளீட் ஆகும். ஓகே, பட் நாட் மோர் தென் அ மினிட் ஆல்சோ. டக்குன்னு நமக்கு ஸ்டாப் ஆயிரும். எப்படி ஸ்டாப் ஆகும்னா we know that நம்ம பிளட்லேயே வந்து இந்த கிளாட்டிங் ப்ராசஸ் நார்மலாகவே நடக்கும். ஓகேவா? நம்ம பிளட்ல கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ வாட் தே வில் டூ இஸ் தே வில் கிளாட் த பிளட். எப்படி நடக்குங்கிற அந்த மெக்கானிசம் கூட நம்ம படிச்சிருப்போம். ரைட், ஓகே. இப்போ இந்த கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் வந்து ஒரு பர்சனோட பாடியில ப்ரொடியூஸ் ஆகாம இருந்தா அந்த ஜீன் வந்து ஒழுங்கா ப்ராப்பரா ஒர்க் ஆகாம இருந்தா என்ன ஆகும்னா ஒருவேளை அடிபட்டு நமக்கு அந்த ப்ளீட் ஆனாலும் இட் வில் நாட் ஸ்டாப். ஓகேவா? அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் தான் பார்த்தீங்கன்னா ஹீமோஃபீலியான்னு சொல்லுவோம். Right? So yes, so it is an sex-linked disorder. ஏன்னா that gene, that is clotting factor produce பண்ற gene வந்து நம்மளோட X chromosome தான் இருக்கு. அதனால we can also call them as X-linked disorder. Sex-linked-நாலும் X-linked-நாலும் இந்த கான்டெக்ட்ல ஒண்ணுதான். Right? Fine. So the first point is, ஓகேவா? Generally இது வந்து bleeders disease ன்னு சொல்லுவோம். ஓகே, யாருக்கெல்லாம் இருந்திருக்கு? ஏதோ ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டிக்கு இது எடுத்திருக்கான்னு கேட்டா எஸ், இட் வாஸ் பீன் பிரசன்ட் இன் குவீன் விக்டோரியா.
ஸோ குயின் விக்டோரியாக்கு இந்த ப்ராப்ளம் இருந்திருக்கு, ஹீமோஃபீலியாங்கிற டிசார்டர் இருந்திருக்கு. இது இல்லாம நம்ம படம் நிறைய பார்க்குற பழக்கம் இருந்துச்சுன்னா அதர்வா ஒரு படம் கூட வந்துச்சு, ஈட்டின்னு ஒரு படம் வந்துச்சு. அது வந்து பேஸ்ட் ஆன் திஸ் ஹீமோஃபீலியா ஸ்டோரி ஒன்லி சொல்லியிருப்பாங்க இல்லையா? ரைட். அவர் ரொம்ப கேர்ஃபுல்லா அவர் கேம்ஸ்ல இருப்பார் இல்லையா? ஃபைன். ஸோ எஸ், இந்த ஹீமோஃபீலியா நான் ஏன் எக்ஸ்-லிங்க் டிசார்டர் சொல்றேன்னா ஒன்ஸ் அகெயின் எக்ஸ் குரோமோசோம்ல தான் இந்த ப்ராப்ளம் இருக்கு. ரைட். ஓகே ஃபைன். இப்போ நான் மேல்ல எந்த மாதிரி இருக்கலாம், ஃபீமேல் எந்த மாதிரி இருக்கலாம்னு நான் சொல்றேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ மேல் பொறுத்தவரை XY. ஓகேவா? ஸோ XYங்கிற மேல வந்து நம்ம நார்மல்னு சொல்லுவோம். இதுவே இந்த எக்ஸ் குரோமோசோம்குள்ள இருக்கிற இந்த கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் வந்து மியூட்டேட்டா இருந்ததுன்னா அந்த எக்ஸ் வந்து நார்மல் எக்ஸ் இல்லையா? ஸோ அதை இண்டிகேட் பண்ண XHன்னு போடுறேன். H stands for ஹீமோஃபீலியா. ஸோ XHY அப்படின்னு நான் போட்டேன்னா that person is affected by ஹீமோஃபீலியா. ரைட்? சிம்பிள். இதுவே ஃபீமேல் பொறுத்தவரை XX நார்மல். இதுவே 2 எக்ஸ்லயும் அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கு. ஏன்னா 2 எக்ஸ் குரோமோசோம்ஸ் இருக்கு. இந்த 2 எக்ஸ்லயும் இருக்கிற ஜீன்ஸ்லயும் அந்த கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் ஜீன் வந்து டெஃபெக்டடா இருந்துச்சுன்னா then they are affected. ஆனா it is not the only condition in female. ஃபீமேல் பொறுத்தவரை ஒரு எக்ஸ் நார்மலா இருக்கலாம், இன்னொரு எக்ஸ் இருக்கிற ஜீன் மட்டும் ப்ராப்ளமா இருந்திருக்கலாம். ரைட்? பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர். இன் தட் கேஸ் we call them as carriers. So carriers is possible only in female. X-link பொறுத்தவரை மேல ஒன்னா அவங்க நார்மலா இருக்கணும், இல்லைன்னா அஃபெக்டடா இருக்கணும். தட் இஸ் த ஒன்லி வே. ரைட்? நல்லா நோட் பண்ணிச்சுக்கோங்க. ஃபீமேல்ஸ் கேன் ஒன்லி பி கேரியர்ஸ். ஏன்னா அவங்க கிட்ட தான் 2 எக்ஸ் இருக்கு. ஒரு எக்ஸ் ப்ராப்ளம் ஆனாலும் இன்னொரு எக்ஸ் வச்சு they can survive. Right? So that is the hemophilia condition. Right? Okay, so I hope I've given enough information. So இதை வச்சு எப்படி questions கேட்பாங்கங்கிறத நான் கடைசியில சொல்றேன். பட் இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரியணும். ரைட்? எஸ். ஸோ இதே மாதிரி இருக்கிற இன்னொரு டிசார்டர் தான் கலர் பிளைண்ட்னஸ். ஓகேவா? ஸோ கலர் பிளைண்ட்னஸ்ங்கிறது அதே எக்ஸ் லிங்க் தான். ஓகேவா? செக்ஸ் லிங்க்ட் ஆர் எக்ஸ் லிங்க்ட். ஓகேவா? ஸோ இதுல என்ன ஆகும்னா that person may not be able to distinguish the red and green. ஓகேவா? ஸோ not able to distinguish ரெட் அண்ட் கிரீன் கலர். ஸோ இது கூட ஒரு படம் வந்துச்சு, ஐ திங்க் பிசாசா சம்திங், ஏதோ ஒரு படத்துல கூட ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். அந்த டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா he will not be able to distinguish அந்த சிக்னல்ல ரெட்டா கிரீனா டிஸ்டிங்விஷ் பண்ண முடியாம இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ தட் இஸ் ஆக்சுவலி கலர் பிளைண்ட்னஸ் கண்டிஷன். ரைட்? அதே கதை தான் அங்க சொல்ற அதே ஸ்டோரி தான். மேல் ஃபீமேல். ஸோ மேல் பொறுத்தவரை நார்மல் மேலா இருக்கலாம், இல்லைன்னா தட் மேல் மே ஹேவ் கலர் பிளைண்ட்னஸ். So XCY அப்படி இருந்துச்சுன்னா that person is having color blindness. Whereas female பொறுத்தவரை it can be XX நார்மலா இருக்கலாம், இல்லைன்னா XCXC that female is affected, or else XCX னா that female is a carrier. Same story. ரைட்? ஏன்னா இந்த நம்ம கண்ணில் கோன்ஸ் தான் இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கிவிங் த கலர் இல்லையா? ஸோ இந்த கோன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற இந்த பிக்மெண்ட்ஸ் எல்லாமே இட் இஸ் ஆக்சுவலி பிரசன்ட் இன் ஆர் எக்ஸ் குரோமோசோம்ஸ். ரைட்? ஓகே. இப்போ இன்னொன்னு கூட நான் செக்ஸ் லிங்க்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். என்னன்னா we have something called criss cross inheritance. ஓகேவா? ஸோ criss cross inheritance. ஸோ அப்படிங்கிறது என்னன்னா ஜென்ரலா இந்த எக்ஸ் லிங்க் டிசார்டர்ல நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு எப்படி போகும் அப்படின்னா, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபேமிலியில ஒரு ஃபீமேலுக்கோ ஒரு மேலுக்கோ இந்த எக்ஸ் லிங்க் டிசார்டர் இருக்குன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் யாருக்கு போகலாம் அப்படிங்கிறது we will get to know. ரைட்? ஜென்ரலாவே அது கிறிஸ் கிராஸா போகும், which means நம்ம ஃபேமிலியில ஃபாதருக்கு இந்த எக்ஸ் லிங்க் டிசார்டர்ஸ் இருந்துச்சுன்னா இட் வில் கோ டு தட் டாட்டர். ஓகே? அந்த டாட்டர்ல இருந்து இட் வில் கோ டு திஸ் டாட்டர்ஸ் சன். ஓகே? இந்த டாட்டரோட சன்னுக்கு. ரைட்? ஸோ அதே மாதிரி இன்கேஸ் மதருக்கு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஃப்ரம் திஸ் மதர் இட் கோஸ் டு த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சன்னுக்கு போகும். அந்த சன்ல இருந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டாட்டருக்கு போகும். ஓகேவா? ரைட்? ஸோ கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். ஐ வில் ரைட் இட் திஸ் வே. மேல் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ல ஃபீமேல், நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ல மேல். ஓகே? ஃபீமேல் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ல மேலுக்கு போகும், நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபீமேல் போகும்.
ரைட்? எப்படிங்கிறது you will understand once we start doing the problems. ஓகேவா? ரைட்? ஸோ ஜென்ரலா நமக்கு இப்படி கூட யோசிச்சு பாருங்க. நம்ம ஃபாதர் வச்சுக்கலாம். ஃபாதர் இஸ் XY. அவரோட X தான் ப்ராப்ளமா இருக்கு. அந்த X யாருக்கு போகும்? நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டாட்டருக்கு தான் போகும். ஏன்னா சன்னுக்கு X போகாது, ஃபாதர் கிட்ட இருந்து Y மட்டும்தான் போகும். ரைட்டா? ஸோ XY பொறுத்தவரை சன்னுக்கு இந்த Y மட்டும்தான் போகும், டாட்டருக்கு தான் X போகும். In that case the son is safe but the daughter will get. Okay, so அதை வச்சுதான் இந்த கிறிஸ் கிராஸ் இன்ஹெரிட்டன்ஸ் நம்ம சொல்றோம். ஃபைன். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் we have come to genetic disorders ஒரு கம்ப்ளீஷனுக்கு வந்துட்டோம். ரொம்ப ஈஸி இல்லையா? ஸோ எது வந்து ஆட்டோசோமல் கீழே வரும், எது வந்து குரோமோசோம் கீழே வருங்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வாட்டி ரிவிஷன் பண்ணாதான் ஞாபகம் வரும். ஓகே, ஸோ இந்த ரிவிஷன்ல பண்ணதுக்கு அப்புறம் we will get to know how the questions are asked. பட் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக I have just brought 2 important questions. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா NEET based questions. ஓகேவா? ரைட். If a colorblind man marries a woman who is homozygous for normal color vision, the probability of their son being colorblind is. இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் பேஸ்ட் கொஸ்டின் கேட்டாலோ ஃபர்ஸ்ட் உங்க மைண்ட்ல வருது என்னன்னா இந்த டிஸார்டர் என்னன்னு மார்க் பண்ணணும், அண்டர்லைன் பண்ணுங்க. கலர் பிளைண்ட்னஸ் என்ன மாதிரி டிஸார்டர்? இட் இஸ் எக்ஸ் லிங்க்ட் ஆர் செக்ஸ் லிங்க்ட் டிஸார்டர். ஸோ எக்ஸ் லிங்க்ட் சொன்ன உடனே உங்க மைண்ட்ல XXXY தான் ஞாபகம் வரணும். ஓகேவா? ரைட். இப்போ கலர் பிளைண்ட் மேன்னு சொல்லிட்டாங்க. மேன் கலர் பிளைண்டா இருந்தாங்கன்னா கண்டிப்பா நம்ம அந்த கண்டிஷன் எப்படி எழுதலாம்? XCY அப்படின்னு எழுதலாமா? ரைட். marries the women who is homozygous for normal color vision. homozygous na same, which means அவங்க நார்மலா இருக்காங்க, XX அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு மேனுக்கும் விமெனுக்கும் they getting married. what about their son being color blind ன்னு கேக்குறாங்க. சிம்பிள், புன்னட் ஸ்கொயர் போடுங்க, அவ்வளவுதான். ரைட். இந்த XCY ஒரு சைடில் எழுதுங்க, இந்த XX இன்னொரு சைடில் எழுதுங்க. ரைட். just complete the box. Okay, so XCX, XCX, XY, XY. ஓகேவா? ரைட். நல்லா கவனிச்சீங்கன்னா மேல ரெண்டு பாத்தீங்கன்னா இட் இஸ் ஃபீமேல், இது ஃபீமேல், இது மேல். ஸோ ஃபீமேல்ஸ் என்ன இருக்காங்க? தே ஆர் கேரியர்ஸ். கரெக்டா? ஏன்னா 2 எக்ஸ்லயும் சேர்ந்தாதான் தே ஆர் அஃபெக்டட். ஓகேவா? ஸோ ஒரு எக்ஸ்ல தான் இருக்கனால தே ஆர் கேரியர் ஃபீமேல்ஸ். whereas மேல்ஸ் எல்லாமே நார்மலா இருக்காங்க. ஸோ டாட்டர்ஸ் எல்லாம் கேரியர்ஸ், சன்ஸ் எல்லாமே நார்மல். ஓகேவா? அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் தி சன் பீயிங் கலர் பிளைண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா 0. ஏன்னா எல்லாருமே நார்மலா தான் இருக்காங்க. ஸோ இதர் ஆன்சர் ஷுட் பி ஆப்ஷன் 1. ஓகே. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, எப்போ கொஸ்டின்ல ஸ்பெசிஃபிக்கா சன் மட்டும் அப்படின்னு கேட்குறாங்களோ அப்போ நீங்க இது ஃபுல்லா 100% எடுத்துக்கணும். டாட்டர் மட்டும்னா இது ஃபுல்லா 100% எடுத்துக்கணும். ஏன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மொத்தமா எடுத்துட்டோம்னா 4 boxes 100% அப்படின்னா each box will be 25%. 25, 25, 25, 25%. அப்போ எது நார்மல்? இந்த கேஸ்ல நமக்கு ரெண்டுமே கேரியர், ரெண்டுமே நார்மல் ஆயிடுச்சு. ஒரு சில டைம்ல ஒரு டாட்டர் நார்மல், ஒரு டாட்டர் அஃபெக்டட், இல்லை இன்னொன்று கேரியர், அந்த மாதிரி வரலாம். இன் தட் கேஸ் இந்த 25% எடுத்துக்கணும். மேல் மட்டும் ஆர் சன் மட்டும் கேட்டாங்கன்னா இது மட்டுமே 100% எடுத்துக்கணும். ஸோ 2 பாக்ஸ் 100னா ஒரு பாக்ஸ் என்ன 50. ரைட். ஸோ 50% 50% எடுத்துக்கணும். ரைட். ஸோ கன்ஃபியூஸ் பண்ண வேணாம், நெக்ஸ்ட் கொஸ்டின்ல வரும்போது நான் சொல்றேன். ரைட். ஸோ இந்த கொஸ்டின் பொறுத்தவரை ஆன்சர் இஸ் 0%. ரைட். ஓகே. ஸோ இன்னொரு கொஸ்டின், பட் இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஆட்டோசோமல் டிஸார்டர். ரைட். என்னன்னு பார்க்கலாம். If both the parents are carriers for thalassemia, which is an autosomal recessive disorder. Questionலே நல்ல விதமா என்ன டிசார்டர் சொல்லிட்டாங்க. What are the chances of pregnancy resulting in an affected child? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தலசீமியாங்கிறது ஆட்டோசோமல் டிசார்டர். அதாவது ஏதோ ஒரு ஜீன்னால, இந்த குரோமோசோம் நம்பர் 11லயோ 16லயோ இருக்கிற ஜீன்னால ப்ராப்ளம் ஆயிருக்கு தலசீமியா. ஸோ அதுக்கு நம்ம லெட்டர்ஸ் வந்து XXXY போடக்கூடாது. ஏன்னா ஆட்டோசோமல்னா இட் இஸ் நாட் ரிலேட்டட் டு த செக்ஸ் குரோமோசோம்ஸ். அப்போ நான் சும்மா ஜென்ரலா A அப்படின்னு ஒரு லெட்டர் எடுத்துக்கிறேன். ரைட். ஃபைன். ஸோ இதுல இம்பார்ட்டன்டா உங்களுக்கு என்ன தெரியணும்னா, ஆட்டோசோமல் ரிசெசிவ் அப்படின்னால ரிசெசிவா இருந்தாதான் அவங்களுக்கு ப்ராப்ளம். டாமினண்டா இருந்ததுன்னா they would have been normal. ரிசெசிவா இருக்கறனால தான் they are affected.
இதுவே ஒன்னு டாமினன்ட் ஒன்னு ரிசசிவ்னா கேரியர். புரியுதா? எஸ், ஆட்டோசோமல் ரிசசிவ் டிசார்டர்னா ரிசசிவா இருக்கறனால தான் அவங்களுக்கு அந்த பிரச்சனை. ஸோ ஸ்மால் ஏங்கனால அஃபெக்டட். இதுவே கேபிட்டல் ஏனா நார்மல்னு வச்சுக்கலாம். ஓகேவா? கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏனா கேரியர். கொஸ்டின்ல போத் த பேரண்ட்ஸ் ஆர் கேரியர்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்ப ரெண்டு பேரண்ட்ஸோட ஜீனோடைப் எப்படி இருக்கும்? எஸ், கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ ரெண்டு பேருமே கேரியர்ஸ். இப்போ இவங்களுக்கு இன்கேஸ் கிட்ஸ் இருந்தாங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் அஃபெக்டடுங்கிறத கொஸ்டின். என்ன பண்ணலாம்? புன்னட் ஸ்கொயர் போடலாமா? ரைட். ஓகே, கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ. இதுல எவ்வளோ மேல்ஸ் எவ்வளோ ஃபீமேல்ஸ் சொல்ல முடியுமா? எவ்வளோ சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ்? நோ வே. ரைட். எப்போ சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் கொஸ்டின் கேட்பாங்கன்னா எக்ஸ்லிங்க்டா இருந்தா மட்டும்தான் கேட்பாங்க. இதுவே ஆட்டோசோமல் ரிலேட்டட் ஏதோ டிசார்டர் கொடுத்தாங்கன்னா அங்க சன் எது டாட்டர் எதுவும் சொல்ல முடியாது. ரைட். அதனால தான் பாருங்க அஃபெக்டட் சைல்டுன்னு சொல்லிட்டாங்க. ரைட். ஓகே, அஃபெக்டட்னா எப்படி இருக்கணும்? நல்லா நோட் பண்ணுங்க. அஃபெக்டட்னா கண்டிப்பா ஸ்மால் ஏன்னு இருக்கணும். இந்த பாக்ஸ்ல எவ்வளவு ஸ்மால் ஏ இருக்கு? 1 தான் இருக்கு. ஸோ 4ல் 1 அஃபெக்டடா இருக்கு. ஸோ 25% போடலாம். மேக்ஸ்ல வீக் மேம், எனக்கு இந்த 4ல் 1 2ல் 1ல தெரியாதுன்னா சிம்பிள், மொத்தமா 100%. ஈச் பாக்ஸ் வில் கான்ட்ரிபியூட் 25%. 25 100 கரெக்டா? அப்போ நமக்கு 25% ஆஃப் ப்ராபபிலிட்டி ஆஃப் அ சைல்ட் பீயிங் அஃபெக்டட் பை தலசீமியா. ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 2, 25. ரைட். ஸோ இப்படிதான் நான் வந்து உங்களுக்கு எதுக்கு இந்த ரெண்டு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன்னா, ஒன்று செக்ஸ் குரோமோசோம்ல எப்படி ஆன்சர் பண்ணும், இன்னொன்று ஆட்டோசோமல் ரிசசிவ்னா எப்படி ஆன்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகேவா? கண்டிப்பா இந்த மாதிரி தான் எல்லா கொஸ்டின்ஸும் இருக்கும். ரைட். இங்க ஸ்பெசிஃபிக்கா கேட்ட மாதிரி சன் எவ்வளோ, டாட்டர் எவ்வளோ, இல்லை மொத்தமா எவ்வளோன்னு சொல்லி கொஸ்டின்ஸ் மட்டும் மாத்தலாமே தவிர டிசார்டர் சேமா தான் இருக்க போகுது. ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கொஸ்டின் தெரியணும்னா ஒரு டிசார்டர் ஆட்டோசோமலா செக்ஸ் லிங்க்டான்னு தெரியணும். ஓகேவா? கலர் பிளைண்ட்னஸ் ஹீமோஃபிலியன் வந்துச்சுன்னா செக்ஸ் லிங்க்ட். இதுவே சிக்கல் செல் அனீமியா, தலசீமியா, ஃபீனைல் கீட்டோனியூரியா அப்படின்னு வந்துச்சுன்னா they are all autosomal recessive. ஓகேவா? ஸோ இது வச்சு we'll try to practice more number of questions. ஓகேவா? ஸோ we'll get more idea. So I hope this session was useful. உங்களுக்கு இந்த கான்செப்ட் எல்லாமே கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். So I'll meet you in the next session. Thank you.